காட்டு நண்பனும் கனிவான உள்ளங்களும். ஒரு அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் லைஜி, ரவுப், ஜியான், அஸ்வத் மற்றும் பெண் அன்பா என்ற 5 சுட்டிகள் இருந்தனர். ஒரு நாள் விளையாடிக்கொண்டே அவர்கள் தெரியாமல் காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டனர். பயமும் எதிர்பாராத சந்திப்பும். காடு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் வந்த வழியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கிய நேரம் அவர்களுக்கு பயத்தில் அழுகை வந்தது. அப்போது புதர்களுக்கு பின்னால் சலசலப்பு கேட்டது. பயந்து போன அவர்கள் பார்த்தபோது அங்கே ஒரு அழகான புள்ளிமான் நின்று கொண்டிருந்தது. அந்த மானின் கண்கள் மிகவும் சாந்தமாக இருந்தன. அது குழந்தைகளை கண்டு பயந்து ஓடாமல் அவர்களை உற்று நோக்கியது. லைஜி மெதுவாக தன் கையில் இருந்த ஒரு பிஸ்கட் துண்டை நீட்டினான். மான் அதை மெதுவாக வந்து தின்றது. வழிகாட்டிய மான். குழந்தைகள் வழி தெரியாமல் தவிப்பதை அந்த மான் உணர்ந்தது போல தெரிந்தது. அது சில அடிகள் நடந்து சென்று பின்னால் திரும்பி அவர்களை பார்த்தது. ஆன்பா, லைஜி, இந்த மான் நம்மை கூப்பிடுவது போலவே இருக்கிறது. லைஜி, ஆமாம் என்பா, வா, இதன் பின்னாடியே போவோம். அந்த மான் அடர்ந்த செடி கொடிகளுக்கு இடையே குழந்தைகளுக்கு எளிதான பாதையை தேடி தந்து முன்னே சென்றது. சிறிது நேரத்தில் தூரத்தில் கிராமத்தின் விளக்குகள் தெரிவதை கண்டனர். நன்றியும் விடைபெறலும். கிராமத்தின் எல்லை வந்ததும் மான் நின்றது. குழந்தைகள் 5 பேரும் தன் மென்மையான முதுகில் தடவி கொடுத்து தங்களின் நன்றியை தெரிவித்தனர். விலங்குகளுக்கு பேசத் தெரியாது என்பார்கள், ஆனால் இன்று இந்த மான் எங்களிடம் அன்பால் பேசியது என்று நிலா மகிழ்ச்சியுடன் கூறினாள். மான் மீண்டும் துள்ளி குதித்து அடர்ந்த காட்டிற்குள் மறைந்தது. அன்று முதல் லைஜியும் அன்பாவும் காட்டின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக மாறினர். அவர்கள் அடிக்கடி காட்டோரத்திற்கு சென்று அந்த மானுக்கு பழங்களை கொண்டு கொடுத்து நண்பர்களாக பழகி வந்தனர். நீதி: நாம் விலங்குகளிடம் அன்பாக இருந்தால் அவை நமக்கு தீங்கு செய்யாது, மாறாக ஆபத்து காலத்தில் உதவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. நன்றி.